ஹலோ வீவர்ஸ், உங்களுக்கு தான் பாருங்கள். நான் தேங்காய் எண்ணெய் தலைக்கு எண்ணெய் காய்ச்சுறேன். இந்த மாதிரி 1/2 லிட்ரு பாக்கெட்டுக்கு ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இது. இதோட விலை வந்து 280 ரூபா. வாங்கிட்டு பாருங்கள், இதில் மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, துளசி எல்லாம் போட்டு இதை காய்ச்சிட்ருக்கேன். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஆயில். இதை நல்லா கொஞ்சம் ஆறி நல்லா ஒரு 1/2 hour பொறுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் வடிகட்டிட்டு மிக்சியில் அரைச்சி இதை நம்ம நேச்சுரலாக குளிக்கும்போது உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரும், கொட்டாது. ஏன்னா வேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். வேப்பிலை நிறைய போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா இதில் 2 கப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் 2 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு வேப்பிலை, துளசி 1 கைப்பிடி, செம்பருத்தி பூவும் இலையும் 1 கப்பு இது மாதிரி போட்டிருக்கேன். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் கலரே மாறி போச்சு பாருங்கள். எண்ணெய் இது நல்லா ஃபில்டரில் வடிகட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா எப்படி இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் எனக்கு வந்து ஒரு மாதம் வரும். உங்களுக்கு எப்படியே தெரியல, முடி நல்லா வளருதுங்க. முடியும் பிளாக் ஆகுது. அதான் ஒரு வெள்ளை முடியெல்லாம் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருது. நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. இது நான் 3வது முறை பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஹெல்ப் ஆள் இல்லைன்னா நான் தனித்தனியாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. பாருங்கள், கருவேப்பிலை மரம் நிறைய நான் பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை மரம் நிறைய பறிச்சிட்டேன். பெரிய மரமாக இருந்தது பாருங்கள். நீங்கள் செய்யுங்க, அது மாதிரி செஞ்சு பாருங்கள். முடி நல்ல ரிசல்ட்டு, நல்லா கருப்பாக இருக்குது முடி. நல்ல இதுவாகவும் திக்காகவும் இருக்குது. ஹேரும் உங்களுக்கு ஹேர் கொட்டாது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், செம்பருத்தி இலை, இந்த பூவெல்லாம் போட்டேன் நான். கொஞ்சம் காஞ்சது கூட சாமிக்கு போடுவோம் இல்லையா, அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டேன். துளசி பாருங்கள், துளசி அதை யூஸ் பண்ணேன். கத்தாழையும் போட்டேன். எல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே பறித்து நேச்சுரலாக நம்ம போடுறது தான். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் நேரடியாக எல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வாரத்தில் 3 நாள் போட்டு நல்லா 2 நாள் நல்லா ஒரு நாளைக்கு தலையில் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. நீங்கள் என்றைக்கு தலை குளிக்கிறீங்களோ அன்றைக்கி நல்லாவே போட்டுக்கலாம். நார்மலாகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சொல்லவே மாட்டீங்க. நானும் ஒன்று சமையலும் போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறேன், சொல்ல மாட்டேறீங்க. இந்த மாதிரி தர்பப்புல் இது மாதிரி இருந்தால் கூட இதையும் போடுங்க. நல்லா முடி உங்களுக்கு நல்லா வளரும். நான் இதெல்லாம் போட்டு தான் காய்ச்சுறேன். பாருங்கள், நேரடியாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கள்.
பாருங்கள், இறக்கி வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள். இலையை அப்படியே நுறுன்னு பாருங்க பாருங்க. இறக்கி வச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். கலர் பாருங்கள் உங்களுக்கு எப்படி சேஞ்சாக இருக்குது. நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படின்னு. பாருங்கள், ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க பாருங்கள். நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறாலும் சரி, இல்லை தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கூட ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஷாம்பு போடுறோம் இல்லைங்களா, அதோட கலந்து கூட நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். குளிக்கிற அன்றைக்கி, எண்ணெய் வைக்காத அன்றைக்கி இது வேஸ்ட்டே பண்ண வேண்டாம். நல்லா எவ்வளோ எண்ணெய் இதுலேயே இருக்குது பாருங்கள். ஆயில் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்துட்டு கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கோம். கருவேப்பிலை எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஒரு 1/4 கிலோ வேப்ப இலை, துளசி ஒரு 100 கிராமு, செம்பருத்தி ஒரு 1/4 கிலோ, இதெல்லாம் போட்டிருக்கோம். அருகம்புல் போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. இது மருதாணி போட்டிருக்கோம். மருதாணி நல்லா 2 கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நான் இது 3ஆவது முறை போடுறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வெள்ளை முடியெல்லாம் மறைஞ்சிருதுங்க. நீங்கள் போட போட வெள்ளை டையாக அடிக்க வேண்டாம். இதே நார்மலாக போடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி இதில் ஸ்டோன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு 2 மாதம் வரும். நான் இப்போ போட்டது வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் தான். இங்கே கத்தாழையும் போட்டிருக்கேன், மறந்துட்டு சொல்ல. கத்தாழையும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இதில் ஸ்டோன் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், எனக்கு 3/4 பாட்டில் கிடச்சிருக்குது. நான் 1/2 லிட்டர் தான் இது, 400 கிடச்சிருக்கு. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படின்னு. பாருங்கள், ஆயில் ரெடி. நீங்கள் எப்படி சொல்லுங்கள் கமெண்ட்டில் எனக்கு.